குட்டி கதை அவசியம் கேளுங்கள், சிந்தித்து செயலாற்றுங்கள். 5 வயது சிறுமி தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள். அங்கு ஒரு முத்து மாலை பார்த்தாள். அது வேண்டும் என தன் தாயிடம் அடம்பிடித்தாள். இது அழகா இருக்கு, ஆனால் விலை அதிகமா இருக்கே தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை என்றாள் தாய். நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பாட்ட சொல்லி ஒரிஜினலான முத்து மாலை வாங்கி தர சொல்றேன், இது வேண்டாமா என்றாள் தாய். ஆனால் அச்சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கி கொண்டாள். அந்த சிறுமிக்கு அந்த முத்து மாலை மிகவும் பிரியமான பொருளாகி போனது. அதை எங்கு சென்றாலும் அணிந்திருந்தாள், உடன் வைத்திருந்தாள். பள்ளிக்கு செல்லும் போதும், நண்பர்களுடன் விளையாடும் போதும், ஏன் படுக்கும் போது கூட உடன் கழுத்தில் போட்டிருந்தாள். பிளாஸ்டிக் மாலையை கழுத்தில் போட்டிருந்தால் அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிவிடும் என என்னென்னவோ தாய் சொல்லியும் கூட கேட்கவில்லை. எப்போதும் அது பிரிய மனமில்லை அவளுக்கு. அச்சிறுமியின் அப்பா மிகவும் அன்பானவர். தினமும் அவர் குழந்தை படுக்கும் முன் கதை சொல்வார். ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார், மகளே, என்னை உனக்கு பிடிக்குமா? ஆமாப்பா, ரொம்ப பிடிக்கும். அப்ப உன்னோட முத்து மாலை எனக்கு தரையா? ஓ, முடியாதுப்பா, நீ வேற எதனாச்சும் எடுத்துக்கோங்க. என்னோட பிங்கி பொம்மையை வேணா எடுத்துக்குங்க, ஆனா முத்து மாலை மட்டும் தரமாட்டேன்பா என்றாள். பரவாயில்ல குட்டிமா என்று புன்னகையுடன் பதில் சொன்னார் தந்தை. இன்னொரு நாள் மீண்டும் கேட்டார், மகளே, உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாப்பா, ரொம்ப பிடிக்கும். அப்பா, உன்னோட முத்து மாலை எனக்கு தரையா? மீண்டும் கேட்டார். ஓ, முடியாதப்பா, நீ வேற எதுனாச்சும் எடுத்துக்குங்க. வேணும்னா என்னோட குதிரை பொம்மையை எடுத்துக்குங்க. முத்து மாலை மட்டும் கேட்காதீங்கப்பா பிளீஸ், அதை மட்டும் நான் தரமாட்டேன் என இம்முறையும் அழுத்தமாக மறுத்தாள் அச்சிறுமி. இப்போதும் அதே புன்னகையுடன் பரவாயில்லை குட்டி என்றார் தந்தை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்துடன் இந்தாகப்பா என சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தந்தாள். அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்தன. அதை ஒரு கையில் வாங்கி கொண்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுத்தார். அது உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது. அவர் அதை தன்னுடன் எப்போதும் வைத்திருந்தார். குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக அவர் காத்திருந்தார். அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை கொடுத்தார். இதை உனக்கு தருவதற்கு தாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் என்றார் தந்தை. இந்த தகப்பன் யாரும் அல்ல, நம் எல்லோரையும் படைத்த இறைவன். அந்த குழந்தைதான் நாம். ஆம், இதுபோலதான் நாம் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு கைவிடுவதற்கு தயாராக இல்லை. அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டால் இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பான். நமது மோசமான பழக்கங்கள், செயல்கள், தீய நட்புகள், உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்முடன் மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம். அவைகளால் நமக்கு பாதிப்பு என தெரிந்தும் கூட கைவிட கடினமானவைகளாக இருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கின்றன. அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிட வேண்டும். அன்பே வடிவான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக் கொள்வதில்லை. நன்றி.